ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய திருமுனையிலே வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் எங்களுடைய பற்றுறுதியை நாங்கள் அறிக்கை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்திருக்கிறீர். எங்களுடைய மீறுதல்களை மன்னித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் வழியாக நீர் எங்களை சொல்ல வருகின்ற நற்செய்தி நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் அதை எங்களுடைய வாழ்விலை கடைபிடிக்கவும் நீர் எங்களுக்கு துணை செய்திருப்பீராக. இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 21 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். நான் பேசி முடிச்ச பிறகு பேசிட்டு இருக்கும்போதே ஏஞ்சினாங்க, அது இடையூறாது. எழுதுலேருந்து கேட்போம். நான் சொல்லி முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, எழுதுறது. சரிங்களா? தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 21 வரை அடங்கிய பகுதி. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்பவைகளே. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருத்துவ திருநாள் பின்வரும் 8ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படிக்க கேட்ட நற்செய்தி பகுதிக்குள்ளாக
இரண்டு விதமான மனிதரை குறித்து, குறிப்பாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற கடவுளின் பணியாளர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கலாம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், கடவுளால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்காத ஊழியர்களும் உண்டு. எல்லாரையுமே கடவுள் அழைத்திருக்கிறார். அதான் திருமறையினுடைய முதல் செய்தி. கடவுள் எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். இங்கே இறைவாக்கினர் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். அந்த ரெண்டு விதமான இறைவாக்கினரை குறித்து இந்த பகுதியிலே படிக்கிறோம். அடிப்படையிலே அழைக்கப்பட்டவர்கள் என்றதும் போதகர்கள், நற்செய்தி பணியாளர்கள், இறைவாக்கினர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அப்படி அந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்வோர் ஆசாரிய பணியிலே இருக்கிறவர்கள், போதக பணியிலே இருக்கிறவர்கள், இவர்கள் தான் கடவுளாலே அழைக்கப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணம் எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலுமே இருக்கிறது. கடவுள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். இறைப்பணி என்கின்ற நிலையிலே ஆசாரிய பணி, நற்செய்தி பணி, மேய்ப்பு பணி, போதக பணி, இறைவாக்கு பணி என்கின்ற 5 விதமான திருப்பணிகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை கடந்து நாம் பார்க்கின்ற போது ஆசிரியர் பணி, செவிலியர் பணி, வழக்குரைஞர் பணி, இப்படி எந்த பணியை எடுத்தாலும் கடவுள் அவர்களை அந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். எந்த இடத்திலே கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதுன்னா, என்னை கள்ள தராசு பயன்படுத்தி வியாபாரம் பண்ண சொல்லி என்ன கடவுள் அழைத்தாருன்னா பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தவறான சமூக நீதிக்கு எதிரான சிந்தனைகளை விதைப்பதற்கு கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லக்கூடாது. அப்ப எந்த பணியை எடுத்தாலும் அதிலே 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். வாங்குகின்ற ஊதியத்திற்கு உண்மையாக பணி செய்கின்றவர்கள், அது எந்த பணியாக இருக்கலாம். வாங்குகின்ற ஊதியத்திற்கு பணியே செய்யாதிருக்கிறவர்கள், நியமிக்கப்பட்ட பணியை செய்யாமல் மற்ற பணிகளை செய்கிறவர்கள், இப்படி எல்லா தளங்களிலுமே, அது பள்ளி ஊடகமாக இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், வழக்கு மன்றங்களா இருக்கலாம், மருத்துவமனையா இருக்கலாம், இன்னும் என்னென்ன பணிகள் இருக்குதோ எந்த பணியாக இருக்கலாம், தனக்கு நியமிக்கப்பட்ட பணியை செய்யாமல் அடுத்தவருடைய பணியிலே தலையிடுவது, இது ஒரு விதமான தவறான பணி. இப்படி பலவிதமான மனிதர்கள், பலவிதமான மனநிலை உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நற்செய்தி பகுதிகளாக 2 விதமான இறைவாக்கினரை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு மரம், கனி என்ற வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆடு, ஓநாய், நல்ல மரம், கெட்ட மரம், நல்ல கனி, கெட்ட கனி, இவைகள் எல்லாம் உருவகங்கள். நம்ம பெரும்பாலும் மரத்தை பிடிச்சி தொங்கின்னு இருப்போம், இல்லைன்னா கனியை பிடிச்சிட்டு தொங்கின்னு இருப்போம். உள்ள இருக்கிற நற்செய்தி நாங்கள் என்ன பண்ணுற பார்ப்பதில்லை, பார்க்க தவறி போகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். யாருக்கு சொன்னார் என்பது முதல்ல, அதுதான் முதல் நற்செய்தி. யாருக்கு சொன்னார் இந்த நற்செய்தி? மலைப்பொழிவிலே ஆண்டவர் இயேசு கற்பிக்கின்ற போதனையில ஒரு பகுதி தான் இந்த பகுதி. 3 நாட்கள் ஆண்டவர் மலையிலே அருளுரையாற்றுகிறார். இது 3வது பகுதியாக, அது 3வது நாள் பகுதியாக இருக்கலாம். கன்வென்ஷன் 3 நாள் கூட்டத்துக்கு போயிருக்கிறீங்களா? 3 நாளும் போயிருக்கிறீங்களா? 3 நாள்
நடக்கிற ஒரு கன்வென்ஷனுக்கு 3 நாளும் போயிருந்தாதான் அதனுடைய முழுமையான பொருள் தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்? தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, முண்டத்தை வச்சுக்கிட்டு இதுதான் சரி என்று வாதிட்டு கொண்டிருப்போம். பல நேரங்களிலே அருளுரை ஆற்றுகின்ற போது இந்த பகுதி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்பதையெல்லாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். முதலாவது, இந்த பகுதி மலைப்பொழிவின் ஒரு பகுதி. 3ஆம் நாள் கன்வென்ஷனுடைய பகுதி. இதற்கு முன்னால முதல்ல ஆண்டவர் மக்களை என்ன பண்ணாரு? ரிசீவ் பண்ணாரு. அட்டென்ஷன் அப்படின்னா உங்கள் கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணுங்க, கவனிங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன அணுகுமுறை பயன்படுத்தினார்? ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், விண்ணரசு அவர்களுடையது. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதல் வசனத்தில் என்ன பண்ணிட்டார்? மக்களை தன்வசப்படுத்தி கொண்டார். அந்த அருள் நிறைந்த வார்த்தைகள் 11ஆம் வசனம் வரைக்கும் வாக்கிய வசனங்கள் என்று என்ன பண்றோம்? படிக்கிறோம். மக்களை தன்வயப்படுத்தினார். எதற்காக? தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இல்லை. கடவுளின் வார்த்தையை மக்கள் கேட்க வேண்டுமானால் முதல்ல அட்டென்டிவ்னஸ் தேவை. அதற்கு அவர்களை ஒருமுகப்படுத்தினார். ஒருமுகப்படுத்தி முதலாவது ஆசீர்வாதமான வார்த்தையில் அவர்களுக்கு உரைத்தார். கேட்கின்ற மனப்பக்குவத்திற்கு அவர்களை தயார்படுத்தினார். பண்படுத்தப்பட்ட நிலமாக அவருடைய உள்ளங்களை மாற்றினார். மாற்றின பிறகுதான் அவர் முதலாவது திருச்சட்டத்தை குறித்து என்ன பண்றாரு? விளக்கம் அளிக்கிறார். திருச்சட்டத்தை குறித்து விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மோசேயின் சட்டம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி செய்யுங்க என்று ஆண்டவர் விளக்கம் சொல்லியிருப்பார். 2ஆம் நாள் கூட்டத்தில் போய் பார்த்தேன்னா என்ன சொல்லியிருப்பாரு? யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், உபவாசம் இருங்க. கிறிஸ்தவ ஒழுக்கம் இயேசுவினுடைய இயக்கத்திலே இருப்பதற்கு ஒரு ஒழுங்கு தேவை. அந்த ஒழுக்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். நோன்பு இருக்கணும், கடவுளிடத்துல வேண்டிக் கொள்ள, இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. அதான் இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கிற செய்தியை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஊழியக்காரன் போய் இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாதான் கடவுளின் ஜெபத்தை கேட்பாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும், அதை கடவுள் கேட்பார். கடவுளிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வதற்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். யாரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நோன்பு இருத்தல், உடலை ஒருத்து கடவுளுடைய வார்த்தைக்கு பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதர் காண வேண்டும், மனிதர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடாது. கடவுள் கவனிக்கிறார், கடவுள் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் நாம் கடவுளுக்கு மாத்திரமே தெரிகின்ற விதமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நமக்கு தேவை மனிதனுடைய அங்கீகாரம் அல்ல, கடவுளுடைய அங்கீகாரம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 3ஆம் நாள் கூட்டத்தில் என்ன பண்றாரு? எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது. பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது 2 விதமான செய்தி உள்ளடக்கிறது. ஒரு அருளுரை என்பது 2 விதமானது. ஒன்று, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சொல்லப்படுவது காஸ்பல். கிரேக்க மொழியிலே அதை சொல்லுகின்ற கிரேக்க லத்தீன் மொழிகளிலே கெரிக்மா என்றால் நற்செய்தி என்பது பொருள், குட் நியூஸ். அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். டிடாக்கியா என்கின்ற கிரேக்க சொல்லுக்கு கற்பித்தல், டீச்சிங். யாருக்கு நற்செய்தி, யாருக்கு கற்பிக்க வேண்டும்?
நற்செய்தினா என்னன்னு தெரியாத மக்களுக்கு, இயேசு என்றால் யார் என்று தெரியாதவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறிந்து அவருக்குள்ளாக வாழ்கின்ற மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் டீச்சிங்ஸ் போதிக்க வேண்டும். தொடர்ந்து அந்த பற்றுறுதியை நிற்பதற்கு கற்பிக்க வேண்டும். இப்போ அந்த நிலையில தான் ஆண்டவர் இயேசு கற்பிக்கிறார். முதல்ல ஒண்ணுமே தெரியாத மக்கள் என்ன சொன்னாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏழையரின் உள்ளத்தோர், ஒன்றும் இல்லாதவர்கள், இந்த சமூகத்தாலே விலக்கப்பட்ட மக்கள், அவர்களெல்லாம் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் அவன் ஒண்ணுமே இல்லாத இருக்கிறதுனால அவன் நினைப்பெல்லாம் எங்கதான் இருக்கான்? ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே, எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை மாத்திரம்தான் இருக்குமே தவிர வேறொரு ஆசையும் அவன்கிட்ட இருக்காது. அப்படி இருப்பதனாலே அவர்கள் பாவம் செய்வதற்கு அங்கே இடம் கிடையாது. பாவம் செய்யாதனாலே விண்ணக அரசு, பரலோக ராஜ்யம் என்பது அவளுக்கு எப்பொழுதும் திறந்த நிலையிலே இருக்கிறது. இதுதான் முதல் நிலை. இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இயேசுவிலே நிலை நிற்க வேண்டும். நிலை நிற்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதுவரைக்கும் நீங்க 2 நாள் கூட்டத்துல எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவத்திலே நீங்கள் முழுமையான அன்பு செலுத்த வேண்டும். உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் அறிவாலும் ஆற்றலாலும் கடவுளை அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களை நீங்கள் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செலுத்துவாயா என்று சொல்லி மனித அன்பு மாத்திரமல்ல, சக படைப்புகள் மீதான அன்பு செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் சொல்லி, இந்த என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நடந்தால் நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போது நான் சொல்லுகின்ற போதனைகள் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கின்ற பரிசேய மறைநூல் அறிஞர்களுடைய போதனையிலிருந்து வேறுபட்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இரண்டையும் பகுத்தறிந்து எது எல்லாருக்குமானது, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கடவுளின் சட்டங்களை கற்பித்திருக்கிறார்கள், கற்பிக்காம இல்லை. ஆனால் தங்களுக்கு ஏற்றாற் போல, தங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல, தங்களுடைய சுயநலத்துக்கு ஏற்றாற் போல அதை கற்பித்திருக்கிறார்கள். இது இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, திருச்சபை வளர்ந்து பெருகி 1500 ஆண்டுகள் வரையிலும், கிபி 1500வது ஆண்டு வரைக்கும் போதகர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் கடவுளின் வாக்கு. மக்களுக்கு அதை குறித்து கேள்வி எழுப்பவோ, அதை பகுத்தறிந்திடவோ, அல்லது அதை திறனாய்வு செய்திடவோ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பைபிள் அவங்கள்ட்ட இல்லை, வசனம் என்ன சொல்லுது அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. திருமறையை கையிலே வைத்திருப்பதற்கான உரிமையோ வாய்ப்போ மக்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கடவுளின் திருச்சட்டத்தை, மோசேயின் வழியாக அருளப்பட்ட கடவுளின் வார்த்தையை தங்கள் சுய லாபத்திற்காக அதை புரட்டி கற்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள். வார்த்தையை கற்பித்தார்கள், ஆனால் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களாய் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இல்லை. உபதேசம் எல்லாம் மற்றவர்களுக்கு தான், தங்களுடைய வாழ்வில் எதையுமே கடைபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி உடையவர்களாக இருந்த சமூகத்திலே ஆண்டவர் இயேசு திருச்சட்டத்தை குறித்தும் திருமறையின் வார்த்தைகளை குறித்தும் போதித்து அவர்களுக்கு ஒரு மாற்று பார்வையை, எழுதப்பட்டிருப்பதை அப்படியே படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பார்வை இருந்ததுல, அதுவே ஒரு சனாதன புத்தி, அது மனுநீதி பார்வை. இந்திய சமூகத்தின் பார்வையில சொன்னா எழுதப்பட்டிருக்குது, எழுதினபடி அதை அப்படியே என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். அதை கேள்வி எழுப்பவோ திறனாய்வு செய்து பார்ப்போ உனக்கு உரிமை கிடையாது. கடவுள் கண்ண குத்திடுவார், காதை ஓட்டிடுவார் என்று சொல்லுகின்ற ஏமாற்றுத்தனங்களை கற்பிக்கின்ற போதகர்கள் நிறைந்த சமூகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் சாமி கண்ண குத்திடுவாரு, என்ன சொல்றோமோ அதை என்ன பண்ணணும், கேட்கணும் என்று மக்களை பலியின் பெயராலே ஏமாற்றினார், வஞ்சித்தார், அவருடைய உழைப்புகளை எல்லாம் சுரண்டினார். இப்படிப்பட்ட சமூகத்தில் தான்
எது இறைவார்த்தை என்பதை பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற பகுத்தறிவு சிந்தனையை ஆண்டவர் கற்பித்தார். அனைவருக்குமானது, அனைத்தும் அனைவருக்குமானதாய் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்ததாய் இருக்கிறது. எனக்கு தெரிந்த விஷயம், எனக்கு தெரிந்த யாவும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தால் சகோதரத்தை அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். சகோதரத்துவ அன்பிலே நான் நிலைத்திருக்கின்ற போது நான் எல்லாருக்குமானவராக இருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் அங்கே கிடைத்து விடுவதற்கு நான் வழிவாசலாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட சிந்தனையை தான் ஆண்டவர் இயேசு கற்பிக்கிறார். அதிலே மிகவும் உயர்வானது எது என்றால், கடவுள் அனைவருக்குமான கடவுள், கடவுள் அனைவருக்குமான தந்தையாக, அனைவருக்குமான தாயாக கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றோம் இல்லையா? சண்டே கிளாஸ்ல அப்படிதான் கற்பிக்கிறோம். இயேசுவை அப்பா என்று அழைக்கக்கூடாது. அப்பா என்ற வார்த்தை கடவுளுக்குரியது. சரிங்களா? அதனால்தான் புறஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க, இயேசுவே ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டு நீ இயேசுவை அப்பான்னு கூப்பிடுறீங்க. நாம் அதை உணர்ந்து பகுத்தறிந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் தான் பரம தந்தை, அவர்தான் தந்தை. அவரை தாய் என்றும் பார்ப்பது சமகால சிந்தனை. தாயற்றவருக்கு கடவுள் தாயாக இருக்கிறார் என்கின்ற பார்வை. கடவுள் தந்தையும் தாயுமாய் இருந்தால் நாம் யாரு? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், குமாரராய் இருக்கிறோம். இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணிருக்கிறோம், பழக்கப்பட்டு ஏன் குமாரத்தியா இல்லையா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இந்த சிந்தனை, இந்த சகோதரத்துவ பார்வை, பாலினம் கடந்த சிந்தனை, இனம் சார்ந்த பார்வையிலிருந்து அனைவருக்குமான சிந்தனை, இப்படி நாடு, மொழி, இனம், பாலினம் என்கின்ற பாகுபாடுகளை கடந்து கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சகோதரர்களாய் இருக்கிறோம். இந்த சிந்தனையை தான் ஆண்டவர் இயேசு கற்பிக்கிறார். எப்படி போலி இறைவாக்குகளுக்கு எச்சரிக்கையாக. இப்போ 4 பகுதிக்குள்ளாக நற்செய்தியினுடைய சாரத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். இந்த போலி இறைவாக்கினர் உண்மையான இறைவாக்கினர். இதை ஒட்டி மற்ற திருமறை பகுதிகள், திருமறையின் மற்ற பகுதிகளை எப்படி புரிந்து கொள்வது? இறைவாக்கினர் பணி ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு இறைவாக்கினர் ஆமோஸ் 8ஆம் நூற்றாண்டிலே, கிமு 8ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரேலிலே பணி செய்த ஒரு இறைவாக்கினர். அவர் எப்படி இறைவாக்கு பணி செய்தார் என்றால், அரசர் செய்கின்ற தவறை நேருக்கு நேர் முகமாக பார்த்து நீ தவறாக மக்களை ஆளுகிறாய் என்று கேள்வி எழுப்புகின்ற துணிவுடைய இறைவாக்கினராக இருந்தார். தவறான ஆசாரியர்களை நேருக்கு நேராக கேள்வி கேட்கின்றவராய் இருந்தார். ஆமாஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்க ஏசி கார்லயே ஏசி கார்லயே போயிருக்கு. மக்களை சந்திப்பது கிடையாது. கார் ஸ்டேஜ் கிட்ட நிற்கும், தலைவருக்கு கீழே இறங்கி நடந்தா கூட புண்ணு வந்துடும் காலில். அப்படியே ரெட் கார்பெட் மேலே தான் நடப்பாங்க, ஏசிலே இருப்பாங்க. அப்படியே மேடையில் ஏறி பேசிட்டு மக்கள் முன்னால் அப்படியே தாரதாரியாக அழுது காணிக்கை வசூல் பண்ணிட்டு திரும்பி அதே ஏசி காரில் ஏறி போயிடுவாங்க. எது அல்ல இறைவாக்கு பணி, அது அல்ல போதக பணி, அது அல்ல ஊழியரின் பணி. ஆனால் அத்திப்பழங்களை பொறுக்கிக் கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஆமோஸ் அரசனையும் ஆசாரியரையும் கேள்வி கேட்கிறார். நீங்கள் மக்களை கடவுளின் வார்த்தைக்கு புறம்பாக நடத்துகிறீர்கள். கடவுளை உண்மையான மனதோடு வழிபடாமல் சடங்குகளை மாத்திரமே முன்னிறுத்தி காணிக்கைகளையும் பலிகளையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் அதிலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு மக்களை அநீதிக்கு நேராக வழி நடத்துகின்ற ஆசாரியர்களாகவும் அநீதியான அரசனாகவும் அநீதியையே நீதி என்று தீர்ப்பு வழங்குகின்ற
நீதி தலைவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவளை கண்டித்தார். இன்னைக்கு என்னன்னாக்கா ஆசீர்வாதமான வார்த்தை கூறினால் நல்ல மொழிகாரங்க அறிவுறுத்தினாலோ அல்லது கண்டித்து உரைத்தாலோ அவெல்லாம் கெட்ட மொழிகாரங்க. ஆனால் ஆமோஸ் தவறுகளை கண்டித்து உரைத்தார். அந்த நாட்களில் இருந்த தவறு என்ன அப்படின்னா, ஏழைகளை அடிமையாக விற்பது. உணவுக்காக வருகின்றவர்களுக்கு அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்று அவர்களை கடனாளியாக்கி அந்த கடனை திரும்பி செலுத்தாத போது அவர்களை என்ன பண்றது, அடிமையாக்கி கொள்வது. ஏழைகள் ஒரு ஜோடி செருப்புக்கு கூட மதிக்கப்படாதவர்களாக நடத்தப்பட்டார்கள். அதுதான் அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒடுக்குதலாக இருந்தது. கடவுள் அதை மிகவும் கோபம் அடைந்தவராக அந்த மக்கள் இனத்தை அழித்து விட வேண்டும் என்று எண்ணினார். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, தண்டிக்க முற்பட்டார். அதனுடைய விளைவுதான் இஸ்ரேல் நாடு அசிரியாவினாலே அழிந்து போனது. அதே விதமான நடத்தைகள் யூதேயாவிலும் இருந்தபடினாலே அவர்களை நேபுகாத்நேச்சார் மூலமாக அந்த மக்களிடத்தை ஆண்டவர் தண்டித்தார். அப்போ ஆமோஸ் இங்கே உரைக்கின்ற தண்டனை தீர்ப்புகள் எல்லாம் அங்கே நேபுகாத்நேச்சார் காலத்திலே அவைகள் நிறைவேறுகின்றன. ஒரு 300 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடந்து அவைகள் எல்லாம் தண்டனை தீர்ப்புகளாக நடக்கின்றன. காரணம் என்னன்னா, இறைவாக்கினர்கள் எல்லாம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எச்சரிக்கின்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் கொலை செய்கிறார்கள். அதைதான் ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொல்வார், நான் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணேன், என்னுடைய ஊழியர்களை அனுப்பினேன். ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் இறைவாக்கினர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள். அதெல்லாம் வரலாற்று நீதியானது. அப்படி ஆமோஸை அவர்கள் கொலை செய்தார்கள். அவர் கடவுளின் உண்மையுள்ள இறைவாக்கினராக பணியாற்றினார். எரேமியாவின் காலத்திலே எரேமியாவும் இறைவாக்கினர், அனனியா என்கின்றவர் தன்னை இறைவாக்கினர் என்று சொல்லிக் கொண்டார். அனனியா யாருனாக்கா அதிகாரத்திலே இருக்கிறவனுக்கு ஒத்து ஊதுகின்ற இறைவாக்கினர். அவர் அரசர் என்ன சொல்றாரு, அரசன் தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றது. நீதி தலைவர்கள் வழங்குகின்ற தவறான நீதியை அவர்களை மயிலாட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல அவர்கள் எல்லாம் ஆண்டவன்மார்கள், தீர்ப்பு வழங்குகின்ற ஆண்டவன்மார்கள். இவர்கள்லாம் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். எந்த அதிகாரமும் வீணாக கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாம் மனிதனை நெறிப்படுத்துவதற்காக தண்டிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று நியாயப்படுத்துகின்றவர்களாய் இருந்தார்கள். அனனியாவும் எரேமியாவும் 2 பேரும் ஒரே விதமான இறைவாக்கினர் கிடையாது. அனனியா ஒரு போலி இறைவாக்கினர். எரேமியா கடவுளின் வார்த்தையை சொல்லி மக்களை மனம் திரும்புவதற்கு வழி நடத்தின உண்மையுள்ள இறைவாக்கினர். இந்த விதமான இறைவாக்கினருக்குள்ளாக நாம் எந்த விதமான இறைவாக்கினராக இருக்கிறோம், எந்த விதமான போதகராக இருக்கிறோம், எந்த விதமான ஆசிரியராக இருக்கிறோம். நான் சொல்றதை செஞ்சாதான் பிராக்டிக்கல் மார்க் சொல்ற மாதிரியாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்ப அது தவறான இறைவாக்கினரோடு ஒப்பிடப்படுகிறது. எனக்கு நீ வேலை செய்ய வேண்டாம், உன்னுடைய பாடத்தை நீ ஒழுங்கா படி, அதுதான் உனக்கு வாழ்வை தரும் என்று சொல்லுகின்ற ஆசிரியர்கள் பின்னால எந்த பிள்ளைகளும் ரசிகர் கூட்டமா இருக்காது. தவறான நடத்தை, தவறான செயல்பாடுகளுக்கு வழிநடத்துகின்றவர்கள் பின்னால்தான், தட்டி கொடுத்து செல்லுகின்றவர்கள் பின்னால் ஒரு செம்மறியாட்டு கூட்டமாக மாணவர்களும் இருக்கிறார்கள். தட்டி கொடுத்து போகின்ற ஆயர் சபையை பிரித்து விட்டு அதில் ஒரு கூட்டத்தை தட்டி கொடுத்து கொண்டு செல்லுகின்ற போதகர் தான் யாரு, நல்ல போதகர். எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போதகரை நடிக்கிறாரு, ஏமாத்துறாரு சொல்லுகின்ற மனநிலை உடைய மக்கள் இருக்கிறார். நியாயத்தை கற்பித்து தவறை கண்டித்து உரைக்கின்ற போதகர்கள் எல்லாம் அசட்டை செய்யப்படுகிறார்கள். விளக்கு வெளிச்சத்திலே கண்ணீர் வடித்து தங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்கின்ற ஊழியர்கள் எல்லாம் புனிதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அவர் சொல்லுவதுதான் வேத வாக்கு. ஏனென்றால் அவர்கள் வேதத்தை தொட்டு என்ன பண்றதுல மக்கள் படிப்பதே கிடையாது. நம்ம எடுத்து பைபிளை படிச்சாதான் எது நல்லது எது கெட்டது என்பதும்
போதகர் கற்பிப்பது சரிதானா என்பது நமக்கு தெரியும். சும்மா டிவிக்கு முன்னாலேயோ இல்லை வழிபாட்டிலேயோ வந்து கடமைக்கென்று உட்கார்ந்து போதகர் சொல்லுவதை மாத்திரம் கேட்டுவிட்டு அது சரியா தவறா, என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று அதை பொருத்தி பார்க்க தெரியாமல், பொருத்தி பார்ப்பதற்கு நேரத்தை செலவிடாமல் கடமைக்கென்று வழிபாட்டிலே பங்கெடுத்து செல்லுகின்ற மனநிலை உடைய இறை மக்களாக இருந்தால் அழிந்து போவது போலி இறைவாக்கியர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை மாத்திரமே இறைவாக்காக நம்பி வாழ்கின்ற போலியான இறைவாக்களாகி நாமும் அழிந்து போவோம். இதுதான் ஆமோஸ் இறைவாக்கிற நூல்ல சொல்லுகிறார். திருப்பாடலுக்குள்ளே பார்த்தோம்னால் யார் ஆண்டவருடைய ஆலயத்திலே வர முடியும், யார் கடவுளை வழிபட தகுதியானவர் என்று வருகின்ற போது மாசற்ற மனமுடையவர், கையிலே தூய்மை இருக்க வேண்டும், வாயிலே வார்த்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும், என்னுடைய வருமானத்தை நான் நியாயமாய் செலவிட வேண்டும், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இவற்றையெல்லாம் செய்யாமல் வட்டிக்கு விட்டு அதிலே சுகபோகமாக வாழ்வது. இன்றைக்கு பெரும்பாலான அரசு ஊழியர்கள், ஏன் திருச்சபையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் பல ஆயிரங்கள், எல்லாமே 5 டிஜிட் சம்பளம் தான் இல்லையா? சில பேர் 6 டிஜிட் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. சர்வீஸ்ல இருக்கிறவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க திருச்சபை ஆகட்டும், சமூகம் ஆகட்டும், ஆசிரியர் பணி என்பது மிகவும் புனிதமான பணி. ஆனால் எல்லாமே பெரும்பாலும் வட்டி கடைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சாபம், அவ்வளவும் சாபம். கடவுளினுடைய கோபம் அந்த குடும்பத்திலே இறங்கும். போதகர்கள் எப்படிப்பட்ட போதகர்களாக இருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். இனிமேலாம் வந்து ஊழியக்காரங்க வந்து நீங்க என்ன காரில் வந்தாலே பெருசா நினைக்கிறீங்க, இனிமே நாங்களாம் ஜெட்டில் தான் வருவோம்னு சொல்லுகின்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள். உங்க கையில காதுல மூக்கில் இருந்தா கைட்டு என்ன பண்ணுங்க, போடுங்க, செக்கு கொண்டாந்து போடுங்க, ஏடிஎம் கார்டை கொண்டாந்து பின் நம்பரோட எழுதி என்ன பண்ணுங்க, போட்டுருங்க. நாங்கள் அதை மொத்தமாக என்ன பண்ணிக்குவோம். எப்படி வரி பணத்திலே மக்களுக்கு சோறு இல்லாத இருக்கின்ற காலத்திலே வரி பணத்திலே செட்டு வாங்கி ஓட்டுகின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்ற இந்த சமூகத்திலே ஜெட்ல போகணும்னு நினைக்கிற ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஒரு கேலி கூத்தான ஒரு சமூகம், வாலிப பிள்ளைகள் அவர்களை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எது அருமையானவர்களே, எது உண்மையான ஆசாரிய பணி, எது உண்மையான ஊழியம், யார் உண்மையான ஊழியக்காரர், யார் உண்மையான போதகர் என்பதை எல்லாம் பகுத்தறிந்து நீங்கள் கடவுளின் வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய அழிவுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருச்சபைக்கும் வெளியில நடக்கின்ற காணொலி ஊழியர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சபையில இப்ப நான் ஐயா இருக்கிறேன் என்னுடைய சபையில எப்படின்னாக்க, என்னுடைய வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் என்ன பண்றதில்ல, கேட்பதில்லை. என்னுடைய வார்த்தையை கேட்பீங்க, திருமறை என்ன சொல்லுதுன்றதை பார்ப்பீங்க, என்னுடைய நடத்தைகள் எப்படிப்பட்டிருக்குது இவையெல்லாம் கவனிக்கிறோம் இல்லையா? அதில் வந்து போதகர் குறைவுள்ளவராக இருந்தால் இந்த விஷயத்தில் ஐயா குறைவாக இருக்கிறார், அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய நடத்தைகள் தவறாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயா இந்த விஷயம் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான மனப்பக்கம் முழுதுன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்கம் எனக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அது ஆரோக்கியமான உறவாக இருக்கும். சில நேரங்களிலே புறணி பேசிவிட்டு செல்லுகின்ற இறை மக்களும் இருப்பார்கள், ஆயர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அது பயனற்ற ஒன்றாகவே இருந்துவிடும். சரி, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடத்தைகள் எல்லாம் பார்த்துதான் என்னை திறனாய்வு செய்ய வேண்டும். ஆனா சில பேர் நீங்க செயல்பாடுகளை போய் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆமாவா இல்லையா? நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரர் போய் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கீங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து டிவி முன்னால பார்த்துட்டு இருப்பான். அவருடைய நடத்தைகள்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு அவருடைய பிஹேவியர் தெரியுமா?
அவருடைய மென்டாலிட்டி என்னன்னு தெரியுமா? வீட்டில் வந்து நல்லது கெட்டது, காது குத்து, கல்யாணம், கருமாரி எல்லாருக்கும் போகின்ற போதகர்களை அரசியல் செய்கிறார் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு செல்வோம். நமக்கு என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாத ஒரு ஆள் டிவி முன்னால் உட்காந்து 19 ரூபா புலம்பிக்கிட்டு இருப்பாரு. காணிக்கைகளை அங்கே செக்காகவோ இல்லை ஏடிஎம் ஆகவோ கூகுள் பேவாக அனுப்பிவிட்டு ஐயா தான் ஏசுனாருன்னு சொல்லுகின்ற மனநிலை உடையவர்களாக நாம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே உங்கள் ஆன்மாவை நீங்களே சீர்கெடுத்து போடாதபடிக்கு நீங்கள் திருமறை எடுத்து படியுங்கள். சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை எல்லாருக்குமான நீதியை நிலைநாட்டுகிறதா என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நீ கையில சுத்தம் உள்ளவனா இருக்கணும், நீ வாய் சுத்தம் உடையவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரல் நீட்டி விட்டு செல்வதல்ல ஆசாரியப்படி. நான் என்னுடைய சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உண்மையுள்ளவராக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வட்டிக்கு விட கூடாது. நான் வந்து கடவுளின் திருமுறையில வந்து ஆசாரியப்படி செய்வதற்கு என்னுடைய உடலையும் என்னுடைய ஆன்மாவையும் என்னுடைய சிந்தனையும் நான் கடவுளுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்க என்னை நான் முதலாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசு அப்படி இருந்தார். அல்லேலூயா. இயேசு அப்படி இருந்தார். கடவுளினுடைய திருவுளத்தை முழுமையாய் நிறைவேற்றுகின்ற மனிதராக வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் யார்தான்? இயேசுதான். அதைதான் பவுல் சொல்ல வருகிறார். நீங்கள் கடவுளை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்பொழுது அப்படின்னா கிறிஸ்துவின் மனநிலை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி இருந்தார்? பெண்களை ஒடுக்குகிறவராக இருந்தாரா? இன ரீதியாக யாரையாவது ஒடுக்கி இருக்கிறாரா? இன ரீதியாக யாரையாவது முன்படுத்தி இருக்கிறாரா? நாம் வாழ்கின்ற சமூகத்திலே சாதி ரீதியாக யாரையாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஊழியர்கள் தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் சாதி ரீதியான ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். இனி இயேசு ஒரு விற்பனை பொருளாக இருக்கிறார். இட்ஸ் எ கமாடிட்டி. விற்பனை பொருள், நுகர்பொருளாக ஆண்டவர் அவருடைய பேர் என்ன பண்ணுது? கூவி கூவி விற்கப்படுகிறது. இயேசு வசூலிக்கிறார். ஒரு ஊழியத்தை மூலம் தலைவராக இருக்கிறாங்க. இயேசு வசூலிக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஒன்னாங்க மொத்தமா போட்டுருங்க. கிறிஸ்து இயேசுவின் மனநிலையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் மாசற்ற மனம் உடையவராய் இருந்தார். கைகளில் சுத்தம் உள்ளவராய் இருந்தார். வார்த்தையினாலே எவரையும் புண்படுத்தாதபடிக்கு வார்த்தையிலே அன்பு செலுத்தினார். நாடு, மொழி, இனம் கடந்து எல்லா மக்களினத்தின் மீதும் அன்பு செலுத்தினார். எல்லா மனிதருக்காகவும் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். கடவுளின் திருவுளம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் வழியாக கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். சிலுவையின் மீது நம்பிக்கை வைக்காமல், அதன் பொருள் என்ன அப்படின்னா, சிலுவையில் தான் கடவுளின் முழு நிறைவான அன்பும் வெளிப்பட்டது. ரோமர் 5:6-8 பார்த்தோமானால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இப்படி செய்து நம் மீது அவர் அன்பு செலுத்தினார். தம்முடைய ஒரே பேரான மகனை நமக்கு கொடுத்து கடவுள் தம்முடைய முழு அன்பையும் விளங்க பண்ணினார். ஆகவே சிலுவை என்பது கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கான முழுமையான அடையாளமாய் இருக்கிறது. கடவுளின் மகன் என்று இயேசு அழைக்கப்பட்டதற்கு காரணம் மரியாவின் வயிற்றிலே பிறந்ததினாலே மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமானவராய் பிறந்ததினாலே மாத்திரமல்ல, அவைகளெல்லாம் கடவுளின் முன்குறிப்பு. சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய முன்குறிப்பாக இருந்தது. அவர் முழு மாநிலத்திற்கான மீட்பராக இருக்க வேண்டும் என்று கடவுளின் முன்குறிப்பாக இருந்தது. அந்த முன்குறிப்புகளை எல்லாம் கடவுளின் திருவுளத்தை முழுமையாய்
திட்டமாய் சிலுவையிலே நிறைவேற்றினார். அது முழுமையின் அடையாளமாய் இருக்கிறது. நிறைவாழ்வின் குறியீடாக சிலுவை இருக்கிறது. சிலுவையின் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீது அல்ல என்று சொல்லுகின்ற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? 2.5 மணி நேரம் டிவியில ஓடினா என்ன பண்றாங்க? முடியும் போது என்ன நடக்குது? வசனம் கண்ணாமன்னா நம்ம ஆதியாகத்துல தொடங்கி வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவாங்க? ஒரு 10 பேரை உனக்கு வரிசையா நிப்பாட்டுவாங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்றாங்களா? இல்லை, அண்ணன் ஜெபம் பண்ணாரு, அக்கா ஜெபம் பண்ணாங்க, அதனாலதான் எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையாகவே சுகம் பெற்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கணுமா? டிவியில பார்க்கிறோம், நம்ம அதை நம்புறோம். நம்ம ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணி யாருக்காவது ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரா? நம்மளால சொல்ல முடியுதா? இன்னும் எம்ம நாளைக்கு டிவியை பார்த்து இதுதான் கடவுளை அற்புதம் செய்கிறார் சொல்லுவான். என் ஜபத்தை கேட்பார்ல ஆண்டவர், கேட்பார்ல. கண்கூடாக நீங்கள் ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து அற்புதம் நடந்தது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்புறம் காணாத ஒரு இடத்துல நடக்கிறது மாத்திரம் எப்படி நம்புறீங்க? கடவுள் அற்புதம் செய்கிறார். நான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நான் ஒரு விபத்தை எதிர்கொண்டேன். விழுந்த வேகத்துக்கு தலை ரெண்டா கூட போயிருக்கலாம். ஆனா ஒரு சின்ன சின்ன காயங்களோடு என்ன பண்ண சுகம் பெற்றேன். நல்லா இருக்கிறார். கடவுள் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். யார் காரணம்? யார் காரணம்? எனக்காக ஜெபம் பண்ணுகின்ற என்னுடைய இறை மக்கள் காரணம். கண்கூடா நான் அதை என்ன பண்றேன் பாருங்க. எனக்காக ஜெபிக்கின்ற மக்களை நான் என்ன பண்ணேன் பார்த்தேன். நான் ஜெபிக்கிறேன், குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, அப்புறம் திருச்சபையிலே ஜெபிக்கிறார்கள். கடவுள் அற்புதம் செய்கிறார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணாதான் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை விற்பனை பொருளாக பயன்படுத்துறாங்க பாருங்க. அதன் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்பதுதான் ஆண்டவரே சொல்ல வருகிற செய்தி. போலி இறைவாக்கினர்களை நம்பாதீங்க. நமக்கு அடுத்து இருக்கின்ற வீட்டுல இல்ல நம்ம கிராமத்துல ஒரு எளிமையான ஊழியக்காரர் விடா போய் நச்சையை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நாம என்ன பண்றதுல 10 ரூபாய் காணிக்கை எடுத்து கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம், கூகுள் பே மூலமா காணிக்கையை அனுப்பி கொண்டிருப்போம். என் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் ஆண்டவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்து என் கண்ணாலேயே பார்க்கிறேன். ஆனா என்ன பண்றதில்ல, சரி அவர் வாழ்த்துமே நினைக்கிறதில்ல. நம்மளாம் எதுக்கு காணி கொடுத்தா அவன் ரொம்ப வாழ்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவர் கொஞ்ச நேரம் ஊழியம் செஞ்சுட்டாங்க, லட்சங்களையும் கோடிகளையும் அள்ளி கொடுத்து விட்டு தவறான ஊழியர்களை நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இயேசுவின் மாதிரி. அவர்களை பார்த்துதான் இந்த உலகம் என்ன பண்ணுது, இயேசுநாதர் எளிமையாக வந்தார்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே இயேசுக்கார விட்டு இறங்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அப்ப யாருடைய பெயர் அங்கே வீணிலே வழங்கப்படுகிறது? இயேசுவின் பெயர் வீணிலே வழங்கப்படுகிறது. இவைகளெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளவும். போலி இறைவாக்கினருக்கு எச்சரிக்கையாயிருந்தது. சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்காதவர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு நான் தினந்தோறும் காணிக்கையை வசூலித்து நான் செல்வம் சேர்ப்பேனையானால் அத்தனை சாபங்கள் என் மீது வரும். நான் அதை கடைபிடிக்க வேண்டும். நான் தலைமை ஆசாரியராக இருக்கலாம், ஆசாரியராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம்.
மக்களை காணிக்கை போடு போடு என்று சொல்வதல்ல. நான் என்னத்தை கொடுத்தேன், நீங்க ஒழுக்கமா இருன்னு சொல்லுங்க. நான் ஒழுங்கா இருக்கிறேனா, நீங்கள் கனிவோடு பேசுங்கள் என்று சொல்வதல்ல. நான் கனிவோடு பேசுகிறேனா, நீங்கள் கடவுளுக்கு உண்மையா இருங்கள் என்று சொல்வதல்ல. நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேனா, இவைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து அதை செயல்பாட்டிலே வெளிப்படுத்துகின்ற ஊழியர் உண்மையுள்ள பணியாளராய் இருக்கிறார். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கையை அந்த ஊழியர் மீது என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. உண்மையான ஊழியக்காரனாக இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை யார் மீது தான் வைக்கணும்? கடவுள் மீது தான் வைக்கணும், இயேசுவின் மீது தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்காக உயிர் கொடுத்தவர் அவர் மாத்திரமே. நமக்காக தூய்மையாக்கப்பட்ட அடையாளம் சிலுவை மாத்திரமே. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினார், என்னுடைய மாதிரியை, கிரைஸ்ட் லைக் நேச்சர், கிறிஸ்துவை போன்ற அந்த இயல் தன்மை நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டுமானால் என்னுடைய சுயம் இருக்குல்ல, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, என்னுடைய செல்ஃப் லைக், செல்ஃப் மைண்டட், செல்ஃப் சென்டர்ட், என்னையே நான் மையப்படுத்தி இயங்குகின்ற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, நான், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், என் உடன்பிறப்புகள் என்கின்ற அந்த பார்வையை விட்டுவிட்டு கடவுளுக்காக, கடவுளின் வார்த்தைக்காக ஒரு கூட்ட மக்களை நான் ஆண்டவருக்குள்ளாக நேரிய வழியிலே நடத்துவதற்கு என்னுடைய வார்த்தையினாலும் சிந்தினாலும் வாழ்வினாலும் நான் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நான் பணியாற்றுகின்ற போதுதான் சிலுவையை நான் சுமப்பதற்கும் சிலுவையின் அடையாளத்தை இறை மக்கள் மீது பதிப்பதற்கும் நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன். இப்ப என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பார்வை எங்க இருக்குன்னா சிலுவை மீது இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை எங்க இருக்க வேண்டுமானால் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவினுடைய ஒப்படைப்பை நான் சிந்திக்கின்றவனாக இருக்க வேண்டும். அவர் கடவுளின் முழு சாயல் உடையவராக இருந்தவர். அவர் முழுமையாக தம்மை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் இறப்பு வரையிலும் நம்மை ஒப்பு கொடுத்ததினால்தான் மீண்டுமாக அந்த இறை சாயலை அவர் முழு மகிமையோடு, முழு மாட்சியோடு அதை பெற்றுக்கொண்டார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கினவர்களாக நம்மை நாம் கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து, போலி இறைவாக்கினர் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே அது இறைவாக்கினரை மாத்திரம் குறிப்பது என்பது பொருள் அல்ல. நான் போதகர் பணியில் இருக்கிறேனா, நான் உண்மையுள்ள போதகராக இருக்க வேண்டும். ஆசிரியர் பணியில் இருக்கிறேனா, நான் உண்மையுள்ள ஆசிரியராக இருக்க வேண்டும். மருத்துவ பணியில் இருக்கிறேனா, என்னுடைய பணியிலே நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நாம் உண்மையுள்ள இறைவாக்கினர்களாக, உண்மையுள்ள ஆசாரியர்களாக, உண்மையுள்ள போதகர்களாக, உண்மையுள்ள ஆசிரியர்களாக, உண்மையுள்ள மருத்துவர் செவிலியர்களாக எந்த பணியை செய்கிறோமோ அதிலே நாம் உண்மையாக இருக்கிற போது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். அந்த விதமான கிறிஸ்துவின் மனநிலையை நாம் கடைபிடிக்கின்ற போதுதான் நான் கடவுளின் மகன், கடவுளின் மகள், நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை பெற்றுக் கொள்கிறோம். அப்பொழுதுதான் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான உரிமை நமக்கு கிடைக்கிறது. இதில் எதையுமே செய்யாமல் நேரடியாக இரண்டாம் வானத்தை பார்த்து கொண்டு இந்த உலகத்தின் வாழ்க்கையை உண்மையாய் வாழாமல் இரண்டாவது ஒரு வாழ்வு எனக்கு கிடைத்துவிடும் என்று நம்புவதே அபத்தமானது. அப்படி அந்த வாழ்விலே போனால் நான் அப்பா பிதாவை கூப்பிட்டு பரவ ராஜ்யத்துல போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடாத தவறுகள், செய்யக்கூடாத அநீதியான செயல்கள் அனைத்தையும் எனக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்து கொண்டிருப்பேனேயானால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று வாசல் கதவை அடைத்து புறம்பே தள்ளி நம்மை அழிவுக்கும் தீர்ப்புக்கும் உட்படுத்துகின்றவராய் ஆண்டவர் இருக்கிறார். தொடங்குகின்ற போது ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் எல்லாம் பேர் பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கனிவுள்ள ஆண்டவர்
அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காவிட்டால் மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல நீங்கள் உங்கள் வாழ்வு அழிந்து போகும். நீங்கள் விண்ணரசை நீங்கள் கண்ணோட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்று எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த தெளிவான புரிதலோடு பகுத்தறிவு சிந்தனையோடு நான் பகுத்தறிந்து சிந்திப்பதற்கு தூண்டி இருக்கிறேன். அவ்வளவுதான், இதுதான் முடிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நிதானித்து கடவுளின் வார்த்தையை படித்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்க நாம் அனைவருமே இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கடவுளின் பார்வையிலே சிந்தனையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நிறைவான ஆற்றலும் அருளும் பெறணும் நம்மிலே நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து காப்பதாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமணிலே வந்து உடைய வார்த்தைகள் நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவர்களுக்கு நீர் பாராட்டிய தயவுக்காக இறக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதரை முன்மாதிரியாக வைத்து ஊழியர்களையோ போதகர்களையோ இவர்தான் என் ரோல் மாடல் என்று நினைத்து வாழ்கின்ற போலியான ஒரு வாழ்வை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் அதை நாங்கள் முன்மாதிரியாக கொள்ளாமல் கிறிஸ்து இயேசுவையே நாங்கள் எங்களுடைய ரோல் மாடலாக முன்மாதிரியாக நாங்கள் வைத்து அவரே எங்களுடைய மீட்பர், அவரே எங்களுடைய மாதிரியாக இருக்கிறார், அவரே எங்களுடைய சகோதரராக இருக்கிறார், அவர் எங்கள் வழித்துணையாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை நாங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளவும் வடிவமைத்துக் கொள்ளவும் இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை நீர் வழிநடத்திருக்கிறீர் என்கின்ற சிந்தனையோடு நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய தூய ஆவியை எங்கள் மீது நிறைவாய் ஊற்றியிருந்தோம். உங்களுடைய திருமறையின் மறைபொருளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கான அனைத்து ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார்கள். உலகம் எங்கிலும் இருக்கின்ற அனைத்து மக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே வழிபாட்டிலே பங்கெடுத்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற மக்கள் ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய மனநிலை உடையவர்களாக தங்களை வளர்த்துக் கொள்ள ஆண்டவர் அருள் செய்கிறார்கள். எங்களுடைய சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றவும் நடைமுறைப்படுத்தவும் அதன் வழியாக கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் இப்பொழுது உங்களுடைய தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்துகிறார்கள். எல்லா குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எங்களுடைய கடந்த கால பாவங்கள், கடந்த காலத்தின் குறைகள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு உடைய மெய்யான வார்த்தையை நாங்கள் நிலைநிற்கும்படியாக உடைய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். எல்லா துதி, கனம், ஆட்சிமை யாவற்றையும் ஒருவருக்கே இருக்கிறோம். உடைய உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புகிறோம். ஆண்டு கொண்டும் பயனளித்து பலப்படுத்தும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கே பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றே வைத்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றொன்றை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்து நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமைகளை பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரும் நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பதாக, ஆமென்.